நோய்க்கு இன்று மூல காரணமா மாறக்கூடியது பிளாஸ்டிக். நம்ம மனுஷனுக்கு ஒவ்வொரு வீடுகள்ல இருந்தும் யாராவது ஒருத்தர் இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒண்ணு கேன்சரா இருக்கலாம், அல்லது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த சோகை, வைட்டமின் பற்றாக்குறை, இந்த மாதிரி பல்வேறு நோய்கள் அது வருது. அப்ப இது தவிர்க்கணும். நம்ம உடம்புல எல்லாத்துலயும் வந்து அலுமினியமும் பிளாஸ்டிக்கும் ரத்தத்திலேயே அதிகமாகி போகுது. எப்படி பிளாஸ்டிக் நம்ம அங்க போடுற ரத்தத்துக்கு எப்படி வரும்? கேட்குது தானே? நம்ம தூக்கி ரோட்டில் தான் போடும். அந்த பிளாஸ்டிக் எப்படி நம்ம உடம்புல ரத்தமா மாறுது? நீங்க தூக்கி போட்ட பிளாஸ்டிக், உங்க அப்பா தூக்கி போட்ட பிளாஸ்டிக், உங்க பாட்டி தூக்கி போட்ட பிளாஸ்டிக் வந்து உங்க உடம்புல ரத்தத்துல வந்துருச்சு. அது எப்படி? பிளாஸ்டிக் எப்பொழுதும் ஒரு மக்கி இன்னொரு பொருளா எருவாவோ அதுக்கான சக்தியாவோ மாறாது. நுண் துகள்களா உடைந்து கொண்டே போகும். அந்த நுண் துகள்கள் நீரின் வழியாக கரைந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய காய்கள், கீரைகள், பழங்கள், இளநீர் வரைக்கும் போயிடுச்சு.